அடுத்து தொடர்ச்சியாக அரசர் கேட்கிறார், நம்பகத்தகு பிராமணர்களே. எப்படி பேசுறாரு பாருங்க. இந்த வேர்டே வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட், அழகா கொள்வார். நம்பகத்தகு பிராமணர்களே, உடனடியாக நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று இப்பொழுது உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கக்கூடியவர்களின், குறிப்பாக மரண வாயிலில் இருப்பவர்களின் பரிசுத்தமான கடமை, அதனை பற்றி நிதானித்த ஆழ்ந்த யோசனைக்கு பின் எனக்கு கூறியருள வேண்டுகிறேன். இந்த ஸ்லோகத்தில் 2 கேள்விகள் கேட்கிறார். கற்றறிந்த முனிவர்களிடம் அரசர் 2 கேள்விகள் கேட்கிறார். ஒன்று, எல்லா வகையான சூழ்நிலைகள் இருப்பவர்களுடைய கடமை என்ன? இரண்டாவது, மரண வாயிலில் இருக்கக்கூடியவர்களுடைய கடமை என்ன? இந்த 2 கேள்வியில எது ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்க முடியும்? இந்த ஒரு நல்லா கேளுங்க. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே ஆன்மீகத்தில் ரொம்ப தெளிவாக ஈடுபட முடியும். ஸோ முதல் கேள்வி, எல்லா வகை சூழ்நிலைகளிலும் ஒருவருக்கான கடமை என்ன? இரண்டாவது கேள்வி, மரண வாயிலில் ஒருவருடைய கடமை என்ன? எல்லா மனிதர்களுமே மரண வாயில தான். மரணம் வந்துட்டு இப்பொழுது வரும் அப்பொழுது வரும் அன்று தெரியாமல் ஒவ்வொரு க்ஷணமும் இறந்து கொண்டிருப்பவனாக மனிதன் இருக்கின்றான். பதம் பதம் எத்விபதாம் ந தேஷாம் ந சூயதே. ஒவ்வொரு அடியிலும் ஆபத்தானது ஒருவருக்கு காத்து கொண்டே இருக்கின்றது. மரணத்தினுடைய விளிம்பிலேயே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மரணத்தினுடைய விளிம்பினில் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று புரிந்து கொள்ளும் பொழுது அதற்கான கடமையை செய்வதற்கு ஆயத்தமாகிறான். இப்போது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 20 வயசா இருந்தீங்கன்னா உங்களுடைய 10 வயசு போட்டோ எடுத்து பாருங்க. அந்த 10 வயசுல இருக்கிறவன் இறந்துருப்பான், மாறி இருப்பான். 20 வயசுல இருக்கவரு ஒரு 30 வயசுல அந்த போட்டோ எடுத்து பாருங்க, அந்த ஆளு மாறி இருப்பார். 30 இருக்கவர் 40ல வேற மாதிரி இருப்பார். இன்னும் 50, 60ஸ்ல 10வது வயசுல இருந்த ஒரு போட்டோவையும் 60, 50ல இருக்கிற ஒரு போட்டோ வச்சு பாருங்க, இது யாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மனிதனாகப்பட்டவன் இறந்து கொண்டே வந்திருக்கின்றான். மரணத்தின் விழியில் மட்டுமே அவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான் நிதர்சனமான புரிதல். இது ஏன் இவ்வளவு பாஸ் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, வசித் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமி பார்த்து வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 கேள்வி தான் கேட்க போறார். இந்த 2 கேள்வி பற்றி தான் 2வது காண்டத்திலிருந்து பாகவதத்தில் 12வது காண்டம் வரைக்கும் பதிலாக சொல்ல போறார்.